எங்க நாட்டுல தமிழர்கள் வாழக்கூடாது அப்படின்னு சொன்ன நாடுகளோட நிலைமையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது வந்து சிங்களர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையில ஆரம்பிச்சது அவங்களோட வீழ்ச்சி. இன்னைய வரும் பர்மால தமிழர்கள் எப்படி போனாங்க, அங்கிருந்து தமிழர்கள் ஏன் திருப்பி அனுப்பப்பட்டாங்க, ராணுவ ஆட்சிக்கு கீழே இருக்கிற மக்களோட வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். வடகொரியாவை எப்படி கம்பேர் பண்றோமோ அதே மாதிரி இங்கேயும் கம்பேர் பண்ணிக்கலாம். பர்மாலே இருந்திருக்கலாமா, இல்ல இங்க வந்தது நல்லதான்னு இந்திய அரசாங்கமும் அந்தந்த மாநில அரசாங்கமும் என்னென்ன நல்லது பண்ணுச்சு அப்படின்றத லைனா பார்த்தோம். பஞ்சாப் சீக்கியர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிலையும் போலீஸ்லயும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எப்படி வியாபாரம் பண்றாங்களோ அதே நகை வியாபாரம் தான் அங்க பண்றாங்க. இப்படி பர்மா ஃபுல்லா பரவி இருக்கிற இந்தியர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட 60% பொருளாதாரத்தை, பர்மாவோட 60% பொருளாதாரத்தை வந்து இந்தியர்கள் தான் கையில் வச்சிருக்கிறாங்க. விசாகப்பட்டினம் அப்புறம் வந்து காக்கிநாடா இந்த 2 இடத்துலயும் வந்து கவர்மெண்ட் சார்பா குடி வைக்கப்படுறாங்க. சென்னையில பாத்தீங்கன்னா பர்மா பஜார், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து வணிகம் செஞ்சுக்கிறதுக்கான கடன்கள், சிறு கடன்கள் கொடுத்தாங்க. பர்மா பஜார்னு ஒரு மார்க்கெட் பிளேஸே உருவாக்கி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல அவங்களோட ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை குறைச்சா நாம் தமிழர்களையும் இந்தியர்களையும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியேற்றின பர்மா வந்து இன்னைய வரலும் ராணுவ ஆட்சிக்கு கீழே தான் இருக்குது. இன்னும் இந்த வீடியோவை டீட்டெயிலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க. இது ஆரம்பத்துல பிரிட்டிஷ் காலங்கள்ல எப்படி போனாங்க, அவங்க வாழக்கூடாதுன்னு வெளியே அனுப்புறாங்களோ அவங்க வந்து வெளியே வந்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஆனா அந்த நாடு நாசமா போயிடும். வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலகத்துல தமிழர்கள் வாழாத நாடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த அப்படியாப்பட்ட தமிழர்களை அந்த நாட்டை விட்டு, அந்த பூர்வக்குடியா இருந்தாலும் சரி, இல்ல அங்க வாழ போனவங்களா இருந்தாலும் சரி, எங்க நாட்டுல தமிழர்கள் வாழக்கூடாது அப்படின்னு சொன்ன நாடுகளோட நிலைமையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கலாம். ஸ்ரீலங்கால தமிழர்கள் இருக்கிறவர்களும் அவங்க பொருளாதார வீழ்ச்சியோ இல்ல வேற எந்த பிரச்சனையோ இல்லாத இருந்தாங்க. தமிழர்களை என்னைக்கு அந்த நாடு வந்து தமிழர்களுக்கு சொந்தம் கிடையாது, இது வந்து சிங்களர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையில ஆரம்பிச்சது அவங்களோட வீழ்ச்சி. இன்னைய வரலாம் அது வந்து சீனா கிட்ட அடிமை ஆகிற நிலைமை வரலும் போயிருக்கு. இதுக்கெல்லாம் முன்னோடியா ஒரு நாடு இருக்குதுன்னா அதுதான் வந்து இன்னைக்கு மியான்மர் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த காலத்துல வந்து பர்மா அப்படின்ற நாடு. பர்மாவை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். நம்ம பர்மால தமிழர்கள் எப்படி போனாங்க, அங்கிருந்து தமிழர்கள் ஏன் திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அன்னைக்கு ராணுவ ஆட்சிக்கு கீழே போன பர்மா வந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் 1980களில் அதுக்கு பேர் மாத்துறாங்க மியான்மர்னு. அப்போ ராணுவ ஆட்சிக்கு போன அந்த நாடு வந்து இன்னைய வரலாம் ராணுவ ஆட்சிக்கு கீழே தான் இருக்குது. அப்போ வந்து பாத்துக்கோங்க அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும். இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, மேலோட்டமா நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு ராணுவ ஆட்சிக்கு கீழே இருக்கிற மக்களோட வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். வடகொரியாவை எப்படி கம்பேர் பண்றோமோ அதே மாதிரி இங்கேயும் கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம தமிழர்கள், இங்க இருக்கிற தமிழர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய நீங்க பர்மாலே இருந்திருக்கலாமா, இல்ல இங்க வந்தது நல்லதான்னு கேட்டா இங்க வந்ததுதான் நம்ம நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இப்போ அங்க இருந்து வந்த இந்தியர்களுக்கு, அதாவது பர்மால இருந்து வந்த இந்தியர்களுக்கு இந்திய அரசாங்கமும் அந்தந்த மாநில அரசாங்கமும் என்னென்ன நல்லது பண்ணுச்சு அப்படின்றத லைனா பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த மாநிலத்துல இருந்து இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கு பேசுறவங்க, அதாவது ஆந்திரா மக்கள், அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல இருந்து போயிருக்கிறாங்க, குஜராத் மக்கள் போயிருக்கிறாங்க. இவங்களோட என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றத அங்க பாத்துக்கலாம். தெலுங்கு மக்களும் கேரளா பீப்புளும் அங்க வந்து துறைமுகத்திலையும் ரயில்வேஸ்லயும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. தமிழர்கள் வந்து விவசாய சார்ந்த வேலைகளும் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் சீக்கியர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிலையும் போலீஸ்லயும் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்வாடிஸ், அதாவது குஜராத்ல இருந்து சென்ற மார்வாடிஸ் வந்து அங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எப்படி வியாபாரம் பண்றாங்களோ அதே நகை வியாபாரம் தான் அங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அதாவது பெங்கால்ல இருந்து போனவங்க பாத்தீங்கன்னா புலவர்கள், அதாவது வந்து டீச்சர்ஸா இருந்திருக்கிறாங்க, கல்வி சார்ந்த நிறுவனங்கள்ல வேலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பர்மா ஃபுல்லா பரவி இருக்கிற இந்தியர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட 60% பொருளாதாரத்தை, பர்மாவோட 60% பொருளாதாரத்தை வந்து இந்தியர்கள் தான் கையில வச்சிருக்கிறாங்க. இந்த இந்தியர்களையும் ஸ்பெசிபிக்கா தமிழர்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னா 70 to 80% வந்து பர்மால தமிழர்கள் தான். இந்தியா சார்பா போயிருக்கிறவங்களும் தமிழர்கள் 80% வரலும் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நேரு வந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்தி இங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டார். இந்தியர்களை வந்து திருப்பி இங்க கூட்டிட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து இவங்கெல்லாம் எங்க தங்க வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து குஜராத்ல போனவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த மார்வாடிஸ் வந்து திருப்பி அவங்க நகை வியாபாரத்துக்கே போயிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்லயும் என்ன நடந்தது தெரியல. ஆனா ஆந்திர பிரதேஷ்ல வந்து
விசாகப்பட்டினம் அப்புறம் வந்து காக்கிநாடா இந்த 2 இடத்துலயும் வந்து கவர்மெண்ட் சார்பா குடி வைக்கப்படுறாங்க. அங்க வந்து பர்மா காலனி அப்படின்ற ஒரு இடமே உருவாக்கி குடி அமர்த்தப்படுறாங்க. சென்னையில பாத்தீங்கன்னா பர்மா பஜார், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, அந்த அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பர்மா காலனி, பர்மா பஜார், அப்புறம் வந்து பர்மா நகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை உருவாக்கி அவங்களுக்கு குடியிருப்புக்கான இடத்தை கொடுக்குறாங்க. இதுல வந்து சிறப்பா செயல்பட்டது யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சிறப்பு சட்டத்தையே கொண்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து வணிகம் செஞ்சுக்கிறதுக்கான கடன்கள், சிறு கடன்கள் கொடுத்தாங்க. பர்மா பஜார்னு ஒரு 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 மார்க்கெட் பிளேஸே உருவாக்கி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல அவங்களோட ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை குறைச்சாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை குறைச்சாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாலேயே சொன்ன மாதிரி இங்க தமிழர்கள், இப்ப இருக்கிற தமிழர்கள் வந்து நீங்க பர்மால இருக்கிறீங்களா, இல்ல பர்மால இருந்திருந்தா நல்லா இருக்குமா, இல்ல இங்க இருக்கிறது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிறது தான் நல்லா இருக்குது. ஏன்னா நாம் தமிழர்களையும் இந்தியர்களையும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியேற்றின பர்மா வந்து இன்னைய வரலும் ராணுவ ஆட்சிக்கு கீழே தான் இருக்குது. அப்போ வந்து ராணுவ ஆட்சி கீழே இருக்கிற எந்த நாடும் வந்து சுதந்திரமா, எந்த மனுஷங்களும் சுதந்திரமா இருக்க முடியாதுன்றதுதான் நம்மளோட கருத்து. இன்னும் இந்த வீடியோவை டீட்டெயிலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க. இது ஆரம்பத்துல பிரிட்டிஷ் காலங்கள்ல எப்படி போனாங்க, திருப்பி அவங்க எந்தெந்த காரணத்துக்காக திருப்பி வந்தாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். இதுலயே ஒரு அளவுக்கு டீட்டெயிலா தான் சொல்லுங்க. இன்னும் டீட்டெயிலா வேணும்னா சொல்லுங்க. பர்மா பத்தியும் மியான்மர் பத்தியும், அதாவது பர்மா என்கின்ற மியான்மர் பத்தி நம்ம முழுசா பேசுவோம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த இந்த ஒரு வீடியோ மூலியமா நம்ம என்ன கத்துக்கலாம்னா, தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அநீதி இயக்கப்படுதோ, அநீதியா பண்றாங்களோ, அவங்க வாழக்கூடாதுன்னு வெளியே அனுப்புறாங்களோ, அவங்க வந்து வெளியே வந்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அந்த நாடு நாசமா போயிடும். அதனால தமிழர்களை யாரும் வஞ்சிக்காதீர்கள். அவங்களுடைய இது சும்மா விடாது. நன்றி, வணக்கம்.